இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா மட்டன் பிரியாணி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 கிலோ மட்டன், 1.5 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். மட்டன் வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சுட்டுக்கலாம். 3 விசில் போட்டு மட்டன் கழுவியாச்சு. இப்போ குக்கரில் போட்டாச்சு. 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ மூடி போட்டாச்சு. அரிசி 1.5 கிலோ சீரக சம்பா அரிசி ஊற வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா அரிசி நல்லா ஊறிடும். அளவு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எத்தனை டம்ளர் வேணுமோ அத்தனை டம்ளர் அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு 8 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஏன்னா கறியில் வேக வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்து. இப்போது வந்து டபரா போட்டாச்சு. நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி காய வச்சுக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் தான் 50 நெய் போட்டிருக்கேன். பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாமே போட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். கரன்னு ஏலக்காவும் போட்டு இப்போ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் 1.25 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீட்டாக கட் பண்ணிக்கலாம் மெலிசா. பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 4 மிளகா இன்னும் போட்டுக்கலாம். பசங்க காரம் கம்மியாக இருந்தால் சாப்பிடுவாங்க. அதனால தான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் பச்சை மிளகாவை. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், மட்டன் 3 விசிலில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கறியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். வெடிக்க கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 100 கிராம் பூண்டும் 100 கிராம் இஞ்சி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கு. அதே போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து 1 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா 1 கட்டு, பச்சை மிளகாய் 2 போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 1 கிலோ தக்காளி நல்லா இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா பவுடர் 2 ஸ்பூன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் 1 கப் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு மட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச மட்டனை வந்து நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ மட்டனை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊறும். அப்படியே மூடி வச்சிடலாம் கலந்துட்டு. 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா அரிசி நல்லா ஊறி இருக்குது. இப்போ 8 டம்ளர் தண்ணி நான் இதில் ஊற்றிக்கிறேன். கறிக்கு வேக வச்ச தண்ணி எல்லாம் கணக்கு பண்ணி. இந்த டைமில் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, காரெல்லாம் நல்லா சூப்பராக ஏறி இருக்குது கறியில். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. அப்படியே கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் மேலே. நம்ம வந்து ஃபஸ்ட்டே அரிசி கழுவி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம்.
இப்போ எல்லா அரிசியும் போட்டாச்சு, நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு தட்டு போட்டு நல்லா வெயிட்டான ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம். அப்படியே சிம்மில் வச்சிடலாம். செம்ம டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். இப்போ நல்லா கலரி விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். நம்ம அடுப்பில் செஞ்சோம்னா நெருப்பு போட்டுக்கலாம் மேலே தட்டில். அதனால் நம்ம ஸ்டவ்வில் செய்ய வெயிட்டான பாத்திரம் எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே டம் போட்டு வச்சிடலாம். நீங்கள் பாத்திரத்தை தண்ணி கூட ஊற்றி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். அப்படியே டம் போட்டு வச்சிடலாம். மேலே கனமான பாத்திரம் வச்சிட்டோம்னா ஆவி வெளியே போகாது, அந்த ஆவிலே நல்லா வெந்துடும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.